இருந்தாங்க, கடைசியா முடிச்சாங்க பாருங்க. அதான் என்னது சீம்பால். நீங்க தாய்ப்பால் கூட சொல்லலாம் வணக்கம், ஆனா சீம்பால் இல்லை என்றால் ஒரு குழந்தை வாழ்நாள் முழுவதும் உயரப்படும். ஏனென்றால் அதுதான் ஆன்டிபயாட்டிக்கா வருது. ரொம்ப அற்புதமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி அடுத்து மறுக்க போறாங்கன்னு தெரியல. ஒரு இது வேற சொன்னாங்க, நான் 38க்கே உட்கார மாறேன், 70 வராது. ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு ராஜா இது வரைக்கும் நான் சாப்பிடாத பழத்தை எவன் தரானோ அவனுக்கு பாதி ராஜா தான். ராஜாக்காரன் அப்படிதான் அறிவிப்பாங்க. ஒவ்வொருத்தராக ஒரு பழத்தை பழம் வச்சு குடிக்கிறான். வாழ்வுக்கு பொருள் சொன்னவன் தொல்காப்பியன். அந்த பொருள் இலக்கணம் தமிழிலே இருப்பதனால தான் தொல்காப்பியம் உலக அளவில் புகழ் பெற்றது. அதுபோல பொறுப்பால் திருக்குறளிலே இருப்பதனாலே தான் உலக அளவிலே புகழ் பெற்று இருக்கிறது. பொறுப்பாளில் என்ன செய்தி இருக்கிறது? அறத்துப்பால் என்பது இங்கே திருக்குறளுடைய அமைப்பை பார்த்தாவே தெரியும். அறத்துப்பால் இருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார் வள்ளுவர். அறத்துப்பாலிலே தனி மனிதனுடைய வாழ்வியல், தனி மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவனுடைய வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, அவன் அடைய வேண்டிய பேறுகள் வரிசையாக சொல்லிக்கொண்டே வருகிறான். அவன் சமுதாயத்தை தொடுகிற பொழுது பொறுப்பால் வருகிறது. இன்றைக்கு இருக்கிற மனிதன் அறத்துப்பால் அடிப்படையிலே தனி மனிதனாக வாழுகிற போது நல்லவனாகத்தான் இருக்கிறார். ஒரு நல்ல தந்தையாக, ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல குடும்ப தலைவனாக இருக்கிறான். ஆனால் அவனே ஒரு சமுதாய மனிதனாக நல்லவனாக இருக்கிறான் என்று சொன்னால் சமுதாய மனிதனாக நிச்சயமாக நல்லவனாக இல்லை. குழல் இனிது யாழ் இனிது இன்ப தம்மக்கள் மழலை சொல் கேளா